வணக்கம் அண்ட் வெல்கம் டு க்ரீன்ஸ் மேனியா சேனல். இது இயற்கையை நேசிப்பவர்களுக்காக இன்றைக்கி சூப்பரான ஒரு ஹார்வெஸ்டிங் தாங்க. அவரைக்காய் வந்து ஒரு கூடை ஃபுல்லாக பறிச்சாச்சு. எவ்வளோ இருக்குது பாருங்கள். வாங்க நம்ம போய் பறிக்கலாம். பறித்ததுக்கப்புறம் அந்த கிளிப்பை தான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருந்தேன். ஃபுல்லாக பறிச்சிருக்கோம் பாருங்கள். 2 செடி இருக்குது. இந்த செடியில் வந்து நிறைய காய் பிடிச்சிருக்குங்க. அந்த சைடு இருக்க செடியில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. பாருங்கள், அப்படியே பஞ்சாக வந்து இருந்தது காய். ஃபர்ஸ்ட்டு ஹார்வெஸ்டிங் பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த சைடு பயங்கரமாக புல் வளர்ந்துருச்சுங்க. வந்து போகவே முடியல, அந்தளவுக்கு வந்து வளர்ந்துச்சு. காய் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகிடுச்சு. இன்னும் விட்டால் வந்து ஃபுல்லாகவே முத்திடும். அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு ஆகிடுச்சு. அதனால் இன்றைக்கி வந்து ப்ரஷ் கட்டர் வர சொல்லி கொஞ்சம் எல்லாம் கட் பண்ணியாச்சு. பாதி கட் பண்ணவே வந்து மிஷின் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சுங்க. ஸோ எப்படியோ நம்ம ஏரியாவுக்கு வந்து கட் பண்ணியாச்சு. அவரைக்காய் பறிக்கிற அளவுக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து க்ளீன் பண்ணியிருக்கோம். இப்போ ஓரளவுக்கு இருக்குது போகிறதுக்கு. பாருங்கள், க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம நடக்கிற அளவுக்கு வந்து ஓகே ஆகிடுச்சு. சீக்கிரம் வளர்ந்துடுதுங்க. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு இல்லையா, அதனால் வந்து பயங்கரமாக வளர்ந்துடுது. இப்போ இதே அந்த வேலிக்கு அந்த சைடு, கம்பி வேலிக்கு அந்த சைடு பார்த்திங்கன்னா ரொம்ப அடர்த்தியாக தான் இருக்குது. வேறு வழியே இல்லை. பாருங்கள் இந்த மாதிரி இருக்குன்ட்டு. இப்போ வந்து இந்த இடத்துல தான் அந்த செடியோட வேர் இருக்குது. எந்த அளவுக்கு பெருசாக போயிருக்கு பாருங்கள். சூப்பராக வளர்ந்துருக்குங்க இந்த பிளான்ட்டு. இந்த ஆடிப்பட்டம் போட்ட செடி தான் அது. ரொம்ப நல்லா வளர்ந்து காய்ச்சாச்சு. அவரைக்காய் வந்து பந்தல் அவரை போடும்போது எப்போவுமே கரெக்டாக சீசனுக்கு போட்டோம்னா இந்த சீசனில் வந்து நல்லா காய் கொடுக்கும். கொஞ்சம் சீசன் மாறி முன்னாடி போட்டோம்னாலும் வெறும் செடியாகவே போயிட்டு காய் வரதே ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஆடி சீசனில் போட்டோம்னா இப்போ வந்து நம்மளுக்கு நிறைய காய் கொடுக்குற மாதிரி நல்லா வளரும். பாருங்கள் எந்த மாதிரி காய் வந்திருக்குன்ட்டு. இந்த கம்பி வேலி போட்டதுக்கான ரீசனே வந்து இந்த மாதிரி காய்கறிகள் வளர்த்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஒரு சைடு ஃபுல்லாக வந்து போட்டிருக்கோம். பீர்க்கஞ்செடி வந்து இருந்தது. அது வந்து ப்ரஷ் கட்டர் லாஸ்ட் டைம் ஓட்டும்போது 3 செடி வந்து கட் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரே ஒரு செடி தான் இருக்குது. இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம காய் பறிச்சுட்டு எல்லோரும் ஷேர் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோ காய் இருக்குது. இந்த சீசனுக்கு மாங்காயும் நல்லா பிஞ்சு முட்டு வந்திருக்குங்க. பூ வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா சப்போட்டா செடி. இதெல்லாம் வந்து ஒரு 2-3 இயர்ஸ் ஆச்சு. இதில் காய் பறித்தது தான். லாஸ்ட் வீக் பறித்ததும் அப்புறம் இந்த வீக் பறித்ததும் வந்து அப்படியே மேலே வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கட் பண்ணியாச்சுங்க. அந்த சைடெலாம் கட் பண்ணல. இந்த மாமரத்தில் வந்து காயே வரலைங்க, பிஞ்சே விடுற. இன்னும் எதுவும் வராமல் தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நல்லா பூ விட்டுருக்கு பாருங்கள். கீழே 2-3 பிஞ்சு கூட இருக்குது. சூப்பராக வளர்ந்துருச்சு. அப்போ இந்த சைடு ஃபுல்லாக இந்த மாதிரி தாங்க இருக்குது. இங்கே வந்து ஒரு பப்பாளி செடி வந்து வச்சுருக்கோம். தானாக முளைச்சது தாங்க இதெல்லாம் வந்து பப்பாளியெல்லாம். ஒரு 2 பப்பாளி இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இது ஒரு சாண்டில் மாதிரி ஒரு கலரில் அரளி. இது வந்து நம்ம பிங்க் கலர். இந்த செடி வந்து பெரிய செடியாக இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொரு டார்க்கு ரோஸ் கலர் மாதிரி இருக்கும். அந்த ஒரு கலரும் இருக்குது. இந்த செடி பெருசாக இருக்கனால அது தெரியல. அதுக்கப்புறம் இந்த பப்பாளி செடி பாருங்கள், இன்னொன்று அது பெருசாக வளர்ந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதுளை, இதுவும் தானாக முளைச்சது தான். ஆனால் காயே எதுவும் சரியாக பிடிக்கிறது இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ப்ளூமேரியா இருக்குது. இது ஒரு சூப்பரான வித்தியாசமான கலருங்க. அது பீக்கஞ்செடி வந்து பின்னாடி ஒன்றே இருக்குது பாருங்கள். அது ஏன்னா காயே வரல. இந்த ஹார்வெஸ்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங். பாய்.